ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செஞ்சுருக்கேன்னு அப்படின்னு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேப்சிகம், கேரட், பீன்ஸ், ஆனியன் அண்ட் பச்சை மிளகா அண்டு கேப்சிகம் எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வானலியில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஆயில் தேவையில்லை, கொஞ்சம் ஆயில் போதும். அதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் சீரகம் போடுங்க. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் 1 by 1 ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு. அது ஃப்ரை ஆன உடனே ஆனியன் போடுங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசனை போகும்போது இந்த டைமில் உங்களுக்கு தேவை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போடலை இன்றைக்கி. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் நிறையவே போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேப்சிகம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த ஆயில்லையே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கேரட் அண்ட் கேப்சிகம் இந்த 3 வெஜிடபிள்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு கேப்சிகமும் போட்டுக்கோங்க. இப்போ 3யுமே என்ன பண்ணுங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எக் ஆட் பண்ணலாம். எக் ஆட் பண்ணுறது டைரெக்டாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் அதே வானலியில் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு நடுவில் நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையும் உடச்சி போடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை உடச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம். ஸோ 3 பேருக்கு தேவையான அளவுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் 5 முட்டை உடச்சி போட்டிருக்கேன். இந்த முட்டை வாசனை போகும்போது நம்ம அப்படி லைட்டாக இல்லாட்டி ஒட்டிக்கும் கீழே. ஸோ லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிம்மிலேயே நம்ம என்ன பண்ணணும், அப்படி லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வெஜிடபிள்ஸோட கொஞ்சமாக அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் அந்த எக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு ரைஸை போடுங்க. நல்லா போட்டதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம காரத்துக்கு பெப்பர் போடுறோம். ஸோ பெப்பர் தான் எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.